ஹாய் கேஸ், நம்ம சேனல்ல புதுசா ஒரு செக்மெண்ட் நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெக்கமெண்டேஷன். அதாவது நான் பார்க்கக்கூடிய ஹாலிவுட் மூவிஸ்ல யூனிக்கான மூவிஸ் இருந்தது அப்படின்னா அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் இந்த வாரத்துக்கான ஒரு மூவி எடுத்துட்டு வந்திருக்கேன். முக்கியமா இந்த வீடியோ உங்களுக்கு சண்டேஸ் மட்டும் தாங்க வரும். ஸோ சண்டேஸ் மட்டும் தான் இந்த ரெக்கமெண்டேஷன் வீடியோ அப்படின்னு ஒரு வீடியோ வரும். எவ்ரி சண்டே செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த சண்டே மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடும் வீடியோ வரதுக்கு. பட் இதுக்கு அடுத்த சண்டேல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சண்டே சீக்கிரம் போட பாக்குறேன். இன்னைக்கு நம்ம என்ன மூவியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 2018ல வந்து ஒரு மூவி இருக்கு. இந்த படத்தை லீகன் வெனல் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. சோ இந்த படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால இருக்கிறதா பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு கிரே அண்ட் ஹேஷா இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் மெயின் ரோலா நம்ம காமிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. சோ இந்த இடத்துல கிரே அவர் வந்து தன்னோட ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கராஜ்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கார் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த டைம்ல தன்னோட மனைவியான ஆஷோ அங்க வராங்க. சோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தன்னோட மனைவி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு போறாங்க. சோ போறப்பதான் நமக்கு எரான் அப்படின்ற அந்த கேரக்டர் ஆக்சுவலா காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல ஒரு புது ஏஐ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதே டைம் இவங்க இருக்கக்கூடிய மொத்த உலகமுமே அப்கிரேடான ஒரு உலகம். அதாவது புது டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ அந்த டெக்னாலஜியோட சேர்ந்து தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சோ அதுவுமே அந்த டெக்னாலஜி மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி வந்துருச்சுன்னா அந்த டெக்னாலஜியே நமக்கு வந்து டெய்லி லைஃப் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கிரே அண்ட் ஏஸ் இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு போறாங்க. போறப்ப அதோட ஆட்டோமேட்டிக் கார்ல தான் போறாங்க. ஸோ இவங்களுமே ஒரு அப்கிரேட் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கனால தங்கிட்ட ஒரு அப்கிரேடான ஒரு கார் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கார்ல போகும்போது சடனா என்ன ஆகுது அப்படின்னா நமக்கே தெரியும். ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஒரு டைமுக்கு மேல அது சடனா எப்போ அது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த கார் வந்து மிகப்பெரிய டேமேஜ் ஆகி அதனால ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து எப்படியாவது நம்ம இந்த இடத்துல தப்பிக்கணும், நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சே வெளில வரப்பதான் இவங்கள நிறைய பேர் வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல தன்னோட மனைவி இறந்து போயிடுறாங்க. சோ இவரை வந்து பேரலைஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. சோ இதனால இவரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுறாரு. சோ இவரோட கை கால்களை நகர்த்தவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடுறாரு. அப்ப நமக்கு எரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருல்ல, சோ அவர் என்ன சொல்றாரு, எங்க கிட்ட டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கு. அந்த ஏஐ சிப்பை நான் உன்னோட பாடிக்குள்ள இன்சர்ட் பண்ணனா அது மூலியமா உன்னால பழைய மாதிரி எழுந்து நடக்க முடியும். சோ அது உனக்கு எல்லா உதவியும் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றாரு. பட் ஆனா இந்த விஷயத்தை நீ சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. அந்த இடத்துல இவர் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் சரி ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரா மாதிரி தான் இருக்கு. சோ அந்த ஜிப்பை இவரோட உடம்புக்குள்ள வச்சதுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, மெயினா இவர் தன்னோட மனைவியை கொண்டவங்களை போய் பழி வாங்கினாரா இல்லையா, உண்மையிலேயே அந்த ஏஐ என்ன, இவருக்கு இந்த கதையில இதுக்கு அப்புறம் என்னதான் ஆச்சு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றது தான் நமக்கு இந்த ஸ்டோரி. சோ இந்த படத்தை நமக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் கான்செப்ட்ல தான் ஆக்சுவலா கொண்டு போயிருக்காங்க. சோ இந்த படத்தை உங்களுக்கு மெயினா பார்க்கும்போது நீங்க மார்வல் அண்ட் சோனி ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த வெனாம் அப்படின்ற அந்த ஒரு மூவி உங்களுக்கு நிறைய இடங்கள் ஞாபகம் வரும். சோ மெயினா அதே மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. எப்படி வந்து வெனாம் வந்து இடத்துல ஒரு பர்சனை ஹோஸ்டா எடுத்துக்கிட்டு அவனை வச்சு அந்த இடத்துல பீப்புள்ஸை வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிப்ல இருக்கக்கூடிய ஏஐ இவரை கண்ட்ரோல் பண்ணி இவரை இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வைக்குது அப்படின்றத நமக்கு சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரியா நமக்கு தெரிஞ்சாலுமே இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே இதனோட ஸ்கிரீன் பிளே அண்ட் ரைட்டிங் தாங்க. உண்மையிலேயே இந்த படத்தோட ஒரு சீனுமே நமக்கு வந்து லைக் அடுத்த என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்துல நான் கேமரா ஆங்கிள் சொல்லுவேன். அதாங்க எனக்கு இந்த படத்துல ரொம்பவே பிடிச்சது. ஃபைட் சீனுக்காக அந்த கேமரா ஆங்கிள் வச்சிருப்பாங்க பாருங்க, அது உண்மையிலேயே யூனிக்கான ஒரு கேமரா ஆங்கிள் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி கேமரா ஆங்கிள் நீங்க ஒரு சில படங்களை தான் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு படமா எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். முக்கியமா இந்த படத்துல அந்த கிரே அப்படி அந்த கேரக்டரை பிளே பண்ண லோகன் மர்ஷல். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு. மனைவியே தன் கண்ணு முன்னாடியே ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க. சோ அதுக்கப்புறம் தான் மனைவியை கொண்டவங்களை போய் எப்படியாவது இந்த இடத்துல கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போர் அந்த ஒரு யூனிக்கான ஒரு இதை வந்து சூப்பராகவே நம்ம காமிச்சிருப்பாங்க. முக்கியமா ஆரம்பத்துல அந்த ஏஐ ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட பேசும்போது இவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிற எல்லாமே இந்த இடத்துல யூனிக்கா தான் இருக்கும். அதுவுமே இந்த படத்தோட மொத்த டியூரேஷனே 1 hour 40 minutes தான். ஆனா அந்த 1 hour 40 minutes போகிறதே உங்களுக்கு தெரியாது. அதே டைம்ல ஆக்சுவலா முக்கியமா இந்த படத்தை வந்து நீங்க நிறைய இடங்களை வெனாம் வந்து ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். லைக் எப்படி சொல்லலாம்னா நீங்க அந்த வெனாமியே ரொம்பவே ஒரு ஏரேட்டட் மூவியா பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஃபேமிலியோட ஆக்சுவலா இந்த படத்தை பார்க்க முடியாது. நீங்க வந்து செப்பரேட்டா தான் இந்த படத்தை பார்க்க முடியும். இதுல நிறைய ஏரேட்டட் சீன்ஸ் இருக்கு. பெருசா கெட்ட வார்த்தைகள்ன்றது இந்த படத்துல கம்மியா யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த பயங்கரமா வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பிளட் ஸ்டிங்ஸ்லாம் அதிகமா யூஸ் பண்ற அளவுக்கு தலையவே வெட்டுற அளவுக்குலாம் நிறைய சீன்ஸ் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனால படத்தை வந்து தனியாவே பாருங்க. சோ இது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் இது கிடையாது. பட் ஆனா இது ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு படம் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுவுமே நீங்க கெஸ் பண்ண முடியாத நிறைய சீன்ஸ் கூட இந்த படத்துல இருக்கு. சோ முக்கியமா நான் இந்த படத்தை எடுத்துட்டு வந்ததுக்கு
பிடிக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு டிஃபரெண்டான ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா இந்த படம் கொடுக்கும். முக்கியமா த்ரில்லர் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். until then bye from Pranav Prime Time.